ஹாய், வணக்கம். என் நண்பன் கௌதம் வெளிநாட்டிற்கு சென்று படித்து அங்கேயே ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டான். அவனை தேடி அவன் வீட்டிற்கு போன போதுதான் அவனோட அக்கா காவேரி எனக்கு பழக்கம். தம்பி கௌதமோட திருமணத்தில் காவேரி அக்காவுக்கு அதில் வருத்தம் இருந்தாலும் அவன் விருப்பத்துக்கு தடை சொல்லவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் அவன் கல்யாண தகவலை கூட வீட்டில் தெரிவிக்கவில்லை. மூத்தவள் என்கிற முறையில் ஆசீர்வாதம் வாங்க கூட வரவில்லை என்பது அவள் ஆதங்கம். அந்த சமயத்தில் நான் காவேரி அக்காவின் பக்கம் நின்று நண்பனோடு சண்டை போட்டு அக்காவின் பக்கம் உள்ள நியாயத்தை பேசி விவாதம் செய்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல் என்னோடு பேசுவதையும் நிறுத்தி தொடர்பையும் துண்டித்துக் கொண்டான். ஆனால் நான் தொடர்ந்து காவேரி அக்காவோடு தொடர்பில்தான் இருந்தேன். அவ்வப்போது போய் ஆறுதல் சொல்வேன். அறியாத வயசுல அப்பா விட்டுட்டு போனாரு, கூட பிறந்தவனும் விட்டுட்டு போயிட்டான், நீயாவது கூட இருக்கியேடா, அது போதும் என்பாள். அக்கா கல்லூரியில் சேர்ந்த போதே அவங்க அப்பா இறந்து போனார். குடும்ப பொறுப்பை சுமந்து தம்பியை செட்டில் பண்ணிவிட்டு நிமிரும் போதே காவேரி அக்காவோட கல்யாண வயது தாண்டிவிட்டது. ஆனால் அவள் விரும்பி இருந்தால் குடும்பத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் தம்பியோட புரோகத்தால் கொஞ்சம் உடைந்து போய்தான் இருந்தாள். எல்லா பாரத்தையும் அம்மாவிடம் பகிர்ந்து கொண்டால் அவள் மனசும் உடலும் கஷ்டப்படும் என்று அம்மாவிடம் கூட தம்பியின் கல்யாண விஷயத்தை அக்கா சொல்லவில்லை. அதற்கு பிறகு அக்கா தனிமைப்பட்டாலும் துணிச்சலோடு தன் வக்கீல் தொழிலை திறம்பட நடத்தி கொண்டிருந்தாள். இந்த நிலையில் என் திருமணம் நடைபெற்றது. அக்கா வந்து வாழ்த்திச் சென்றாள். ஒரு நாள் எங்களை வீட்டிற்கே அழைத்து விருந்து வைத்தாள். ஆனால் விதி என் வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிக்க துணைவியோடு சண்டை சச்சரவு என்று என் அன்றாட வாழ்க்கையில் நிம்மதி போனது. இடையில் காவேரி அக்காவை நானும் மறந்துவிட அவளும் பிஸியில் சட்ட வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் மறந்துவிட்டு வாழ்க்கையை கடந்து போய்கொண்டிருந்த போதுதான் என்னை விட்டு பிரிந்து போன மனைவி விவாகரத்து கோரி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாள். அதை நானே கூட எதிர்பார்க்கவில்லை. இனி சேர்ந்து வாழ முடியாது என்று தோன்றினாலும் காலலம் சில இடைவெளியில் சில மனங்களை மாற்றி காயங்களை ஆற்றக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்தது. காலம் வரும்போது பார்க்கலாம் என்றுதான் இருந்தேன். ஆனால் எல்லாம் கைமீறி போய்விட வக்கீல் நோட்டீஸை எடுத்துக்கொண்டு காவேரி அக்காவை பார்க்க ஓடினேன். அப்போதுதான் நானும் என் வீட்டில் என் மனைவியோடு நடந்த சம்பவங்களை ஓட்டி பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் போனும் கையுமாக இருப்பதை பார்த்து அதில் ஆரம்பித்த பிரச்சனைதான் விவாதமாகி சூடான வாக்குவாதமாகி தொடர்ந்து உறவு விரிசல் ஆகிவிட்டது. ஆனால் திருமணத்திற்கு முன்பே என்னிடம் சொல்லித் தொலைத்து இருந்தால் நானே அவளை அவள் காதலனோடு வழி அனுப்பி வைத்திருப்பேன். தேவையில்லாமல் என் வீட்டார் நிம்மதியையும் நாசப்படுத்திவிட்டு போய்விட்டாள். நல்ல வேளை, குழந்தை குட்டி என்ற உறவு முளைப்பதற்கு முன்பே குடும்ப வேரை வெட்டிவிட்டாள். இல்லை என்றால் அந்த பிஞ்சு வாழ்க்கையும் பாழ்பட்டிருக்கும். காவேரி அக்காவின் சட்ட வழிகாட்டல் படி விவாகரத்து பெற்றுவிட்டு நானும் சட்டப்படிப்பை முடித்துவிட்டு அக்காவிடம் உதவியாளராக சேர்ந்தேன். செய்யும் சட்ட தொழிலில் கவனம் இருந்ததால் வாழ்க்கையின் காயங்கள் எல்லாம் மறந்து இருவரும் கவலையை மறந்து மகிழ்வான மனநிலையோடு வாழ ஆரம்பித்தோம். அப்போது நான் முழு நேரமும் அக்காவோடுதான் இருந்தேன். வீட்டிலும் எனக்கு ஆறுதல் தேவை என்பதால் என்னை அக்காவோடு தங்கச் சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பி சென்றார்கள். பல இலவச சட்ட உதவிகளை செய்து பேரும் புகழும் அடைந்தாலும் நான் கோர்ட்டில் காவேரியை அக்கா என்றுதான் அழைப்பேன். ஆனால் ஊர் வாயை மூட முடியுமா ஜோடி வக்கீல் என்று எங்களை கிண்டல் கேலிலி பேசினார்கள். நான் அக்காவோட இமேஜ் பாதிப்பதை பற்றி கவலைப்பட்டேன். அக்கா சிரித்துவிட்டு கடந்து போனாள். ஒரு நாள் வீட்டில் நானும் அக்காவும் இருந்தபோது ஒரு நாள் சிரித்துக்கொண்டே, டே, இந்த லைஃப் நமக்கானது, நம்ம லைஃப நாம தான் வாழணும். அடுத்தவங்க அபிப்பிராயம் விமர்சனங்களுக்காக நாம வாழ முடியாது. இனிமே நான் எந்த துணையையும் தேடி போக போறதில்ல. உன்னோட அபிப்பிராயத்தை சொல்லுடா, லெட்ஸ் பி லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் என்றாள். நான் கொஞ்சம் அதிர்ச்சியோடு பார்த்தாலும் அக்கா அப்போது பக்கத்தில் வந்து என் கண்களை நேருக்கு நேர் பார்த்து, என்ன பதில்? நானும் ஓகே, பட் போல்டா சொல்லு. நியாயமா நீ கூட பிறந்திருந்தா கூட நான் இந்த கேள்வியை கேட்டிருப்பேன். படிக்கும்போது கூட எந்த ஆம்பளையும் நம்பினதில்ல.
அப்போ திமிர் பிடிச்சவனு சொன்னவனுங்க தான் இப்போ உன் கூட ஜோடி சேர்ந்த ஐட்டம்னு சொல்றானுங்க. அந்த பசங்கள மாதிரி நான் ரகசிய வாழ்க்கை வாழ விரும்பல. இப்போ நீ கூட பிறக்காததுனால அப்படி வாழவும் அவசியமில்லடா என்றாள். நான் அக்காவை கட்டிக்கொண்டு நெஞ்சில் சாய்ந்தேன். அக்கா என்னை தம்பியாக, பெற்ற பிள்ளையாக அரவணைத்து தோள்ரமையோடு என் நெற்றியில் முத்தமிட்டு நெஞ்சோடு இறுக்கி அணைத்துக் கொண்டாள். அப்போது நான் முதல் முறையாக வெட்கப்பட்டபோது அக்கா சிரித்துக்கொண்டே, லவ் ஃபீலிங்க மட்டும் இயற்கை படைக்காவிட்டால் இந்த ஆண் பெண் ஜீவன்கள் இந்த பூமியில பிறந்ததே வேஸ்டடா. இப்போவே மிருக மாதிரி தான் வாழ்றோம், அப்போ நினைச்சு பாரு என்றவள். இந்த வெட்கம் கூட நமக்கு வந்திருக்காதுடா. ஆமா, நியாயமா நான் தானே வெட்கப்படணும். உனக்கு என்ன வெட்கம்? இப்போ நான் பொம்பளையா நீ பொம்பளையான்னு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. அதெல்லாம் நாங்க பண்ணாதாண்டா அழகு. ஆனா அந்த எழவ கூட எனக்கு அழகா பண்ண தெரியாது. அதனால் உன்னோட வெட்கத்தையே ஏத்துக்கிறேன் என்று ஏக்கத்தோடு பார்த்து என் முகத்தை தாங்கி பிடித்து, என் அன்பு நண்பா, நான் சொல்வது சரிதானே என்றாள். அப்போது என் மனதில் இருந்த எல்லா தீய எண்ணங்களும் மறைந்து உண்மையான அன்பு நிறைந்த காதல் தொடங்கியது. இது சரியா தவறா என்று தெரியவில்லை. எவ்வளவு தூரம் போகும் என்றும் தெரியவில்லை.